சங்கீதம் 18:34 தாவீது சொல்கிறாரு, என்னுடைய கைகளை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். தாவீது ஆடு மேய்க்கும் சிறுவன். ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் போது ஆடை விழுங்கும்படியாக, அதை பட்சிக்கும்படியாக வந்த கரடியை, சிங்கத்தை போராடி தாவீது ஜெயிப்பார், ஆடை பாதுகாப்பார். அந்த நேரத்தில் சோர்ந்து போகல தாவீது. தாவீது சொன்ன வார்த்தை தான் என்னை யுத்தத்திற்கு பழக்க வைக்கிறார். அப்படி அதை அவர் மோட்டிவேட்டாக எடுத்தது மொத்தம் தான் அவருக்கு அவரால் ஜெயிக்க முடியாத ஒரு பெரிய கோலியாத்து அவருக்கு முன்பாக வந்து நிற்கும் போது அவர் கலங்கையில் பயப்படையில. ஏற்கனவே சொன்ன காரியம் தான், கர்த்தர் என்னை யுத்தத்திற்கு பழக்க வைத்து என்னை ரெடியாக்கி வச்சிருக்கிறாரு. இந்த கோலியாத்தெலாம் எனக்கு ஏமாத்திரம் எங்கள் விதமாக தான் சொல்லுவார். இதிலிருந்து பார்க்க வேண்டிய காரியமும் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு வருகிற இந்த பாடுகள், உபத்திரங்கள், எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, எங்கள் விதமான சோர்வுகள் ஒன்றும் இல்லைங்க. நம்ம இது இல்லை, இதை விட பெரிய பெரிய காரியங்கள்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இதெல்லாம் சின்ன காரியங்கள். அதுக்காக வேண்டி நம்மளை பழக்க வைக்கிறார், அவ்வளோதான். இதுக்கே சோர்ந்து போனால் நம்ம சந்திக்க வேண்டிய பெரிய பெரிய காரியங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன செய்வோம்? கர்த்தர் கிருபையாக நம்மளை வழி நடத்திட்டு இருக்கிறாரு. அதாவது ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணும்போது தான் நம்மளை தாண்டி வருகிற பாடுகள், உபத்திரங்கள், பெரிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்குள்ள தைரியங்களும் அனுபவங்களும் அதற்கான பலமும் இந்த நாட்களில் கர்த்தர் நம்மளை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. சோர்ந்து போகாதீங்க, தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்க. மொத்தத்தை சொல்லணும்னா நம்ம இப்போ ஃபேஸ் பண்ணுற காரியங்கள் சின்ன காரியங்கள். இதை விட பெரிய பெரிய காரியங்களை நம்ம வரும் நாட்களில் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. கர்த்தர் அதற்கான கிருபையெல்லாம் தருவார். சோர்ந்து போகாதீங்க. தாவீது சிறுவன் தான், அந்த பெரிய கோலியாத்தை அடித்து வீழ்த்தினர். இப்படி அதுக்கு முன்பாக யுத்தத்திற்கு தாவீதை கர்த்தர் பழக்கப்படுத்தினர். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் வரவேண்டிய யுத்தத்திற்கு இப்போவுமே நம்மளை பழக்கிட்டு இருக்கார். அதனால் சோர்ந்து போகாமல் பழகுவோம். கர்த்தருக்குள்ளாக கர்த்தர் நடத்துவார். ஆமென்.